வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இப்போது ஹாட் டாபிக்கே தேமுதிக திமுக கூட்டணி அமையுமா என்பதுதான். திமுக தலைமை பச்சை கொடி காட்ட தயாராக இருந்தாலும் அந்த கூட்டணியால் இப்போது 2 முக்கிய புள்ளிகள் கடும் அப்செட்டில் இருக்கிறார்கள். யார் அவர்கள், எதற்காக பயப்படுகிறார்கள்? முழு விவரத்தை பார்ப்போம். விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் முதலில் தடம் வைத்து வெற்றி வாகை சூடிய தொகுதி விருதாச்சலம். அதாவது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில். அதேபோல் அதிமுக கூட்டணியில் அவர் மாபெரும் வெற்றி பெற்ற தொகுதி ரிஷிவந்தியம். அதாவது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல். இந்த 2 தொகுதிகளும் தேமுதிக கோட்டையாகவும் சென்டிமெண்ட் இடங்களாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் பிரேமலதா விஜயகாந்த் பிடிவாதமாக கேட்க போகும் முதல் 2 இடங்கள் இவைதான். இந்த செய்திதான் ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்த் கார்த்திகேயனையும் விருதாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்.ஆர். ராதாகிருஷ்ணனையும் தூக்கமில்லாமல் தவிக்க வைத்திருக்கிறது. முதலில் ரிஷிவந்தியம் தொகுதி நிலவரத்தை பார்ப்போம். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான வசந்தம் கார்த்திகேயன் கடந்த முறை தனக்கு ஓட்டு போடாத மக்களை கூட இப்போது தன் பக்கம் இழுத்து தீவிரமாக வேலை செய்து வருகிறார். ஆனால் திடீரென கூட்டணி முடிவால் தன் தொகுதி கைவிட்டு போய்விடுமா என பயந்து அறிவாலய தலைமையிடம் முட்டி மோதி வருகிறாராம் அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். விருதாச்சலம் தொகுதி நிலவரம். காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனோ கடந்த முறை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இப்போது அமைச்சர் சி.வே. கணேசனுடன் நெருக்கம் காட்டி தொகுதியை தக்க வைக்க போராடுகிறார். ஆனால் கூட்டணி தர்மத்திற்காக காங்கிரஸ் தொகுதியை விட்டுக் கொடுக்க திமுக தயங்காது என்பதுதான் இப்போதைய கவலை. வேடிக்கை என்னவென்றால் தேமுதிக மட்டும் இந்த கூட்டணிக்கு வந்துவிடவே கூடாது, தெய்வமே என இந்த 2 எம்எல்ஏக்களும் தங்களது இஷ்ட தெய்வங்களை இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வேண்டிக் கொள்கிறார்களாம். அதாவது கூட்டணி அமையாத வரை தங்களுக்கு சீட் உறுதி என்பதால் அப்படி ஒரு மனநிலை. ஆக இந்த 2 எம்எல்ஏக்களின் அரசியல் எதிர்காலம் இப்போது அறிவாலயம் கையில் இல்லை, தேமுதிக எடுக்க போகும் முடிவில் தான் இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு இந்த தொகுதிகளை ஒதுக்கலாமா? உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.